Hi viewers, welcome to vvkingsactivitysamayal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல 10 மினிட்ஸ்ல வந்து டேஸ்டியா தக்காளி தொக்கு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா பட்டை இலை, லவங்கப்பட்டை, கடற்பாசி, 2 கிராம்பு, கொஞ்சமா கசகசா, கொஞ்சமா பெருஞ்சீரகம் வந்து சேர்த்திருக்கேன். இது லைட்டா ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா 3 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். லைட்டா கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டுல உள்ள பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அதை இதோட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காண்டி நான் இப்பவே உப்பு சேர்த்துட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா தக்காளி வந்து வெந்து நல்லா வதங்கி இருக்கு. லைட்டா கிளறி விட்டுட்டு இப்ப இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஆயில் வந்து நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறமா சின்ன கிளாஸ்க்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். மறுபடியுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்ப மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. இதை சூடான சாதத்தோட போட்டு விரவி சாப்பிடும்போது ரொம்பவுமே அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட சேனல்ஸ்ல வர வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.